நெல்லை ஜெயா சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து பாஸ்தா இன் ரெட் சாஸ் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸியாக பண்ணுறது. இதுக்கு வந்து வெங்காயம், தக்காளி, கொஞ்சம் மசாலா மீன்ஸ் ஸ்பைசஸ் போட்டு நம்ம பண்ண போகிறோம். ஈஸியாக பண்ணிடலாம், குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இது இன்றைக்கி எப்படி செய்கிறதுங்கிற பார்க்க போகிறோம். அதுக்கு செய்ய தேவையான பொருட்கள்: பாஸ்தா, டொமேட்டோ கெச்சப், உப்பு, கார்லிக், ஆயில், பாஸ்தா மசாலா, சில்லி ஃப்ளேக்ஸ், ஒரிகானா, பார்ஸ்லி, சீஸ், வெங்காயம், தக்காளி, அரைச்சி வச்சுருக்கேன் அந்த மிக்ஸு, பெப்பர் பவுடர். இப்போ எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி வந்து ஆலிவ் ஆயில் எடுத்துருக்கேன். பெரும்பாலும் இந்த பாஸ்தா இதுக்கெலாம் ஆலிவ் ஆயில் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நான் வந்து ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணுறேன். இப்போ ஆயில் ஊற்றி அது ஹீட் ஆகிருக்கு. இப்போ வந்து நான் ஒரு மீடியம் சைஸ் கார்லிக் எடுத்து ஸ்மால் பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணுவோம். கொஞ்சம் நல்லா சாட்டை பண்ணி விடுங்க, கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். இப்போ ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ வந்து ஒரு வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம், 2 தக்காளி நான் மிக்சியில் வச்சு நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது நல்லா வெங்காயம் கொஞ்சம் நல்லா அந்த வெங்காயம் தக்காளி நல்லா ஸ்மெல்லாம் போய் நல்லா குக் ஆகணும் இந்த எண்ணெயிலே. இப்போ வந்து நம்ம பாஸ்தா மசாலா கடையில் கிடைக்குது. அது நான் 1 டேபிள் ஸ்பூன் வச்சுருக்கேன். பட் உங்களுக்கு பாஸ்தா மசாலா எல்லாம் கிடைக்கலன்னா நீங்கள் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஒன்றும் இல்லை, சில்லி பவுடர் ப்ளஸ் கொஞ்சம் ஜீரா பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நம்ம மூடி வைக்கலாம். ஒரு 2 to 3 மினிட்ஸ் நம்ம மூடி வைக்கலாம் குக் ஆகிறதுக்கு. இப்போது 2 to 3 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ 3 மினிட்ஸ் ஆனோடனே நம்ம அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு குக் ஆகிருக்கு. லைட்டாக அப்படி ரெட்டிஷாக மேலே வருதுல, இப்போ கொஞ்சம் நல்லா அந்த டொமேட்டோலாம் குக் ஆகிருக்குன்னு அர்த்தம். பச்சை சுமெல்லாம் நல்லா போயிடுச்சு. ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். பாஸ்தாவை நம்ம வந்து பாயில் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் நான் வந்து 1 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லைனா சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணுறேன். ஒரு ஸ்பூன் ஒரிகானோ வச்சுருக்கேன். இது வந்து இப்போ எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் கிடைக்குது, ஆன்லைன்லேயும் கிடைக்குது ஒரிகானோ. இது ஒரு இட்டாலியன் ஹெர்பு மிக்சடாக அதை பண்ணி அந்த மாதிரி பவுடர் பண்ணி வச்சுருக்காங்க. கொஞ்சம் குறைன்னு இருக்கும். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அது நம்மளுக்கு கிடைக்கலன்னா நீங்கள் வெறுமே சில்லி பவுடர், வெங்காயம், தக்காளி அந்த மாதிரி இது பண்ணி நம்ம பண்ணலாம். அது நல்லா ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அது ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் பார்ஸ்லி வச்சுருக்கேன். இது வந்து நம்ம ஊரில் கொத்தமல்லி இலை, அது இட்டாலியில் அது ஒரு வகை கொத்தமல்லி தான். பட் அதை ட்ரை பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ இது நம்ம இடங்கள்லேயும் கிடைக்குது. அது கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, ஆல்ரெடி நான் வந்து கொஞ்சம் பாஸ்தாவில் உப்பு போட்டிருக்கேன். அதனால் கொஞ்சமாக இதில் இந்த மசாலாக்கு தக்க நம்ம உப்பு போட்டுக்கலாம். தேவையான உப்பு மட்டும் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தண்ணிலாம் ஆட் பண்ண தேவையில்லை. இப்போ வந்து நான் 200 கிராம்ஸ் பாஸ்தாவை நல்லா கொதிக்கிற தண்ணி நல்லா கொதித்த பிறகு அதில் 1 ஸ்பூன் உப்பு போட்டு 1 ஸ்பூன் ஆயில், என்ன ஆயில்னாலும் ஆலிவ் ஆயிலோ கோகோனட் ஆயிலோ ரீஃபைண்ட் ஆயிலோ ஏதோ ஒரு ஆயில் 1 ஸ்பூன் விட்டு அது நல்லா கலக்கி விட்டுட்டு இதை வந்து நம்ம உள்ளே போட்டுடணும். பட் இதோட பேக்கெட்டில் வந்து அது எத்தனை மினிட்ஸில் அது குக் ஆகும்னு நம்மளுக்கு எழுதியிருக்காங்க. ஸோ அந்த பின்பக்கத்தில் எழுதியிருக்காங்க. அது வந்து 15 மினிட்ஸ் இருக்குது, சம் வெரைட்டி வந்து 10 மினிட்ஸ் இருக்குது, 11 மினிட்ஸ் இருக்குது. இன்றைக்கி என்னோடய பாஸ்தாவில் வந்து 11 மினிட்ஸ் இருந்துச்சு. நான் வந்து 11 மினிட்ஸ் அதுக்கு அந்த தண்ணியில் நல்லா 1 லிட்டர் தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சு 11 மினிட்ஸ் ஆனோடனே அதை நல்லா தண்ணியெல்லாம் ட்ரெயின் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா குளிர்ந்த தண்ணியில் லைட்டாக கழுவிட்டேன். டேப் வாட்டரில் அதை ஆன் பண்ணி விட்டு நல்லா கழுவி அந்த ஜல்லடையில் வச்சு கழுவி அப்படியே வச்சுட்டேன். அதுக்கு நல்லா உதிரியாக இருக்கும். அதை நம்ம இப்போ ஆட் பண்ணலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த மசாலாவோடு நல்லா மிக்ஸ் ஆகட்டும்.
எடுத்து லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்து விடலாம். காலையில் ஈவினிங் இது டின்னர் மாதிரி, நைட்டு டின்னர் மாதிரி, ஈவினிங் இது மாதிரி கூட ஸ்கூல் விட்டு வர்ற பசங்களுக்கு இப்படி பண்ணி வச்சா ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த காலத்து பசங்க இந்த மாதிரி பாஸ்தா, பீஸா, பர்கர் இந்த மாதிரி தான் நிறைய சாப்பிட்றாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணி கொடுத்து அவங்க நல்லா சாப்பிடுவாங்க. இதோட உங்களுக்கு வேணும்னா வெஜிடபிள் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அந்த கார்லிக் போடுறோம்ல, அப்போ வந்து நம்ம கொஞ்சம் மஷ்ரூம் ஆர் கேப்சிகம் ஏதோ உங்களுக்கு என்ன வெஜிடபிள் இருக்கோ அதை ஸ்மால் பீஸஸாக கட் பண்ணி அந்த கார்லிக் ஃப்ரை ஆனப்பறம் அதையும் ஆட் பண்ணி நீங்கள் அதுக்கப்புறம் டொமேட்டோ, ஆனியன் டொமேட்டோ அந்த மிக்ஸை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்போ கூட கொஞ்சம் கூட ஹெல்த்தியாக இருக்கும் அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு. இப்போ ஒரு 2 மினிட்ஸ் அதை நம்ம அந்த மசாலாலாம் அதோட சேர்றதுக்கு மூடி வைக்கலாம். இப்போ 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த மசாலாலாம் நல்லா சேர்ந்துருச்சு அதில். இப்போ வந்து நம்ம லைட்டாக பெப்பர் அதில் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு ஸ்மால் பீஸ் மொசரல்லா சீஸ் வந்து அதை கிரேட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம உங்களுக்கு நீங்கள் போடணும்னா போடலாம், இல்லைன்னா தேவையில்லைன்னா விட்டுடலாம். அதை லைட்டாக அப்படி மேலே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்பொழுது சுவையான பாஸ்தா இன் ரெட் சாஸ் தயார். இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு அடுத்த ஒரு வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் உங்கள் ஜெயா ஜஸ்டின்.